தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தொகுதி மறுவரையறை கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்று வருது. மீட்டிங் சக்சஸ், அவுட்கம் ஜீரோ. ஸ்டாலினுக்கு இது அது ஒரு சக்சஸ் மாதிரி தெரியும். ஆனா என்ன கேட்டீங்கன்னா இதோட அவுட்கம் என்ன? ஏன்னா பாருங்க, இது சாமானியர் மக்களை பாதிக்கிற விஷயம் இல்லை. இது அரசியல் கட்சிகளை அரசியல்வாதிகளை பாதிக்கிற மேட்டர். ஃபார்முலா இதெல்லாம் ஆன பிறகு, டேட்டா வந்த பிறகு எப்படி மாற்றணும், என்ன மாதிரி ஃபார்முலா வரணும், டீலிமிட்டேஷன் கமிஷன் வேற எல்லா மாநிலத்துக்கும் போகுங்க. மத்திய அரசுலேருந்து அந்தந்த மாநிலங்களுக்கு போகும்பொழுது அந்தந்த மாநில மொழியில தான் நாங்கள் லெட்டர் அனுப்ப போகிறோம். டிசம்பர்லேருந்து நாங்கள் ஹிந்தி திணிக்கலை. திமுகவோட இந்த அரசியல் பிளாங்க் இருக்கு பாருங்க, அது ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோம். நாடகங்கிறது நாடகம் தான். ஏன்னா இது பாருங்க, இது அடுத்த கட்டம் என்ன? இதுக்கு மீட்டிங் நடத்திட்டீங்க, வந்துட்டாங்க, ரெசல்யூஷன் போட்டீங்க, நீங்கள் மோதி எதிர்த்து ஒரு கூட்டணியை திருப்பி உங்கள் இதில் பண்ணுறீங்க. இந்த மாதிரியெல்லாம் பண்ணி மமதா பெசாமல் ஆயிட்டாங்க. இந்த மாதிரியெல்லாம் ஒரு காலத்தில் நிதிஷ்குமாரும் பண்ணிட்டு இருந்தார். இப்போ அவரும் அடங்கி போயிட்டார். அவர் அடங்கி ஓட்டி போல சைடே மாறிட்டார் திருப்பி. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் செங்குப்பன். நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு சேகர் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் தொகுதி மறுவரையறை கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்று வருது. இப்போ தொடர்ந்து இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல மு.க.ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது பல்வேறு மாநில முதல்வர்கள், துணை முதல்வர்கள், பல்வேறு மாநில கட்சியினுடைய தலைவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை எப்படி பாக்குறீங்க? இந்த முன்னெடுப்போம். மீட்டிங் சக்சஸ், அவுட்கம் ஜீரோ. கூப்பிட்டவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. ஒரு பிரச்சனை ஒன்றும் ஆரம்பமே ஆகல. அதுக்கு முன்னாடியே இது ஒரு பிரச்சனை மாதிரி நல்லா பெருசு பண்ணி அதை ஒரு இது பண்ணி அப்புறம் எல்லா எதிர்கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி முதலமைச்சர்கள், துணை முதலமைச்சர் கூப்பிட்டுட்டாங்க. அது நல்லா அவரை ஸ்டாலினுக்கு இது அது ஒரு சக்சஸ் மாதிரி தெரியும். ஆனால் என்ன கேட்டீங்கன்னா இதோட அவுட்கம் என்ன? ஏன்னா பாருங்க, மீட்டிங் கூப்பிட்டுலாம் இப்போ தலைப்பு செய்திகளில் பெருசாக இருக்குங்க. இன்னும் 2 நாள் ஓடும். அதுக்கு பிறகு இதில் என்ன போகுது? இப்போதைக்கு ஒன்றும் ஆரம்பமே ஆலியே இதில். ஏன்னா இப்போ பாருங்க, இதை தமிழ்நாடு தேர்தலுக்கு ஒரு மேட்டர் மாதிரி கொண்டு போகிறதுல தான் தெரியுது. பட் இந்த மேட்டரை எப்படி இதுக்கு பாருங்க, டீலிமிட்டேஷன் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற மசோதாப்படி கணக்கீடு முதல்ல நடக்கணுங்க. 26க்கு பிறகு வர கணக்கீடு, அந்த கணக்கீடுக்கு பிறகுதான் இந்த டீலிமிட்டேஷன் சொல்றாங்களோ அது நடக்க போகுது. அது கூட என்ன பார்த்தீங்கன்னா, அந்த கணக்கீடை 1 வருட காலம் நடக்கும், அதுக்கு மேலே நடக்கும். அதுக்கு பிறகு அந்த ஃபிகர்ஸை வச்சுட்டு அப்புறம் மத்திய அரசு ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று நியமிப்பாங்க. அந்த கமிஷன் ஒரு மாநிலமாக சென்று அது இன்னொரு ஒரு ஆண்டு காலம் நடக்கும். 26 முழுக்க போய் 27. இது இப்போதைக்கு ஒன்றுமே ஆரம்பம் இல்லாதத ஒரு பெரிய மேட்டரா, ஏதோ பெரிய எமர்ஜென்சி மேட்டர் மாதிரி அவர் பெருசு பண்ணியிருக்காரு. பட் எனக்கு இதில் ஒன்றும் பெரிய ஒரு அரசியல் லாபம் கிடைக்காதுங்க. ஏன்னா பாருங்க, இது சாமானியர் மக்களை பாதிக்கிற விஷயம் இல்லை. இது அரசியல் கட்சிகளை அரசியல்வாதிகளை பாதிக்கிற மேட்டர். ஏன்னா சட்ட தொகுதிகள், அதாவது சட்டசபை தொகுதியாக இருக்கட்டும், பாராளுமன்ற தொகுதி அதிகமாயிடுச்சுன்னா இவங்களுக்கு தான் கேண்டிடேட் யாரை போடுவது, எப்படி பண்ணுறது, இதில் என்ன பெரிய மேட்டர் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த டீலிமிட்டேஷனில் ஆன பிறகு, சீட் அதிகமான பிறகு அதில் மகளிருக்கான இதுவும் இருக்குது, கோட்டா இருக்குது, இடஒதுக்கீடு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமே இது ஒரு சேலஞ்சு. எல்லா கட்சிகளும், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம். ஆனால் இந்த மேட்டரை அவர் இப்போ அதை ரொம்ப பெருசாக கொண்டு போயிட்டார். இதை கொண்டு போகிற பிறகு சரி, இன்னைக்கு ஒரு தீர்மானம் இருக்கும். இப்போ பாருங்க, திருப்பி மத்திய அரசு தரப்புல இருந்தும் எல்லாம், அதாவது சீட் யாருக்கும் குறைய போவதில்லை. இப்போ இருக்கிற ரேஷியோவை மெயின்டைன் பண்ணுவோம், இதில் ஒன்றும் குறை இருக்காதுன்னு மத்திய அரசு சொல்றது. அது பிரதமர் முன்னையும் ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதே தான் சொல்றாரு. இதுல ஒன்று இப்போதைக்கு தமிழ்நாடு, ஏன்னா முதல்ல ஸ்டாலின் சொன்னது என்ன, சீட்டு குறைஞ்சிடுன்னு சொன்னார். 39ல 31 அந்த மாதிரி ஆகிறதுக்கான இதுவே கிடையாது. அது முழுமையா அது ஒன்றும் ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டு. 39ல 31 இதுல என்னங்கன்னா பாருங்க, குறித்து தமிழக எம்பிக்கள் எல்லாருமே லோக்சபாவில் டிஷர்ட்லாம் அணிஞ்சிட்டு போய் தங்களுக்கான உரிமையை பறிக்கப்படுது, மாநில உரிமை பறிக்கப்படுது, தமிழ்நாட்டு மக்களின் ஒட்டுமொத்த இது பாதிக்கப்படுது, எல்லாமே இது உரிமை சார்ந்த பிரச்சனை, இதை பேசியே ஆகணும் அப்படிங்கிறதுல கோரிக்கை எழுப்பியிருக்காங்க.
இது எப்படி பாக்குறீங்க? அதாங்க இவங்க பில்டப் பண்றாங்க. இன்னியோட மீட்டிங்காக நேற்று பில்டப் இது. 2 நாளா பார்த்தீங்கன்னா, டெல்லியில நான் டெல்லியிலேருந்து பேசுறதுனால சொல்றேன். இங்க பெரிய ஆனா இங்க மத்த இது ஒண்ணும் பெருசா இத எடுத்துக்கல. இப்ப எல்லாரும் என்ன பார்க்குறாங்கன்னா, வட இந்தியாவிலிருந்து, டெல்லியிலிருந்து பார்வை நான் உங்களுக்கு தரேன். இது வந்து ஸ்டாலின் வந்து 3 மொழிக் கொள்கை, இந்தி திணிப்புன்னு ஒரு குற்றச்சாட்டு, இதெல்லாம் தேர்தலுக்காக அது தமிழ்நாடு தேர்தலுக்காக பில்டப். அந்த பில்டப்ல மத்த கட்சிகள் சரி நம்ம டிஎம்கே ஒரு எதிர்க்கட்சி, ஸ்டாலின் அமைச்சர்கள் அனுப்பிச்சு நம்ம கூப்பிட்டாங்கன்னு போயிருக்காங்க. அதுலயும் பார்த்தீங்கன்னா, சித்தராமையா தானே வரல. டி.கே. சிவகுமார் அனுப்பிச்சு வைப்பேன்னு சொன்னாரு. ஸோ இது இப்போ ஒரு மீட்டிங் மாரி இருக்குதே ஒழிய, மீட்டிங்க பொறுத்த மட்டும் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன் வந்து, மீட்டிங் சக்சஸ். இதுல என்ன நீங்க ஒரு தீர்மானம் போடுவீங்க, எங்களுக்கு உரிமை எல்லாம் போகக்கூடாது. இதுல மத்திய அரசு போகும்ன்னு சொல்லவே இல்லையே. ஒண்ணும் ஃபார்முலாவே ஒண்ணுமே ஆகலைங்க. கணக்கீடு ஆன பிறகு, கணக்கீடு வந்த தொகைய அத அனலைஸ் பண்ணி அந்த டேட்டா வந்த பிறகு தான் இந்த எக்சர்சைஸ் ஆரம்பிக்கும். இதுக்கு 2 வருஷம் மேல ஆகப்போகுது. ஆமா. அதுக்குள்ளாலயும் அடுத்த வருடம் தமிழ்நாடு தேர்தலுக்கு இது மேட்டர் இல்ல. ஆனா ஒண்ணு, தென் மாநிலங்கள் கூறுவதில ஒரு இது இருக்குது. ஒரு லாஜிக் இருக்குது. எங்களுக்கு சீட்ட குறையக்கூடாது. நாங்க ஜனத்தொகை கட்டுப்படுத்தி இருக்கோம். ஃபேமிலி பிளானிங்னால நல்லா அது இங்க செயல்பட்டுருக்கு. அது ஆனா எப்போதுமே பாருங்க, இந்த கமிஷன் வேலையில டீலிமிட்டேஷன் மென்மை நடத்தும்போது பார்த்தீங்கன்னா, எந்த மாநிலங்கள் கட்டுப்படுத்தினாங்களோ அவங்களுக்கு போனஸ் பாயிண்ட்ஸ் உண்டு. இல்ல அடிப்படைய டீலிமிட்டேஷன் எதற்கு? இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா, ஒரு சட்டசபை தொகுதியா இருக்கட்டும், பாராளுமன்ற தொகுதியா ரொம்ப பெருசா இருக்குது. சில சமயம் 2 மாவட்டத்த சேர்ந்து இருக்குது. ஒரு உறுப்பினரால் தேர்ந்தெடுக்கப்படுவர் எப்படி எல்லா இடத்துக்கும் போவாரு? மக்களோட கவலைகள் எல்லாம் எப்படி கேட்டுப்பாரு? பிரச்சனைகள எப்படி புரிஞ்சுப்பாரு? ஏன்னா ஒரு மெம்பர் ஆஃப் பார்லிமென்ட்டோட வேலை என்னங்க? அவர் அவர் தொகுதியில முழுக்க இது பண்ணிட்டே இருக்கணும். டூர் பண்ணிட்டே இருந்து, மக்கள் பிரச்சனை என்ன? எந்த இடத்துல என்ன நடக்கிறது? திட்டங்கள் சரியா நிறைவேறுகிறதா? இதே வேலை தான் நமக்கு ச சட்டசபை உறுப்பினர் வேலை அதுதானே! அதாவது ஒரு குறிப்பிட்ட எம்பி எத்தன பாப்புலேஷன ரெப்ரசன்ட் பண்ணணும்? 11,00,000 15,00,000 அதே மாரி ஒரு மன்ற உறுப்பினர் எவ்வளோ பாப்புலேஷன்? பேசிக்கலி எதுக்கு வந்தது? இந்த டீலிமிட்டேஷன்ங்கிறது எதுக்கு இருக்குது? சோ தட் யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ எம்பி, எம்எல்ஏவோ அவங்க வோட்டர்ஸ்க்கு அவங்க சர்வீஸ் பண்ண முடியும். அதாவது அவங்க சேவை அவங்கள பார்த்து ஃப்ரீக்வென்ட்டா போ முடியும். ரொம்ப பெரிய கான்ஸ்டிட்யூன்சி வச்சுக்கோங்க. அதுவும் வட இந்தியாவலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டிட்யூன்சி ரொம்ப பெருசா இருக்குது. அப்படி இருந்ததுன்னா எப்படி இது பண்ண முடியும் சொல்லுங்க? ஆனா ஒண்ணுங்க, கோன் இதுல வந்து ஃபார்முலா வரல. இது ஃபார்முலா எப்போ வரும்? ஃபார்முலா வந்து இதெல்லாம் ஆன பிறகு, டேட்டா வந்த பிறகு எப்படி மாற்றணும்? என்ன மாரி ஃபார்முலா வரணும்? டீலிமிட்டேஷன் கமிஷன் வேற எல்லா மாநிலத்துக்கும் போகுங்க. எல்லா மாநிலத்தில வந்து அந்தந்த மாநிலத்தில உள்ள ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி கிட்ட கோரிக்கைகள் வாங்கிக்கும். பப்ளிக் கிட்டேருந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் வாங்கிப்பாங்க. சஜஷன்ஸ். ம். அதுக்கு பிறகு அவங்க ஃபார்முலா இவால்வ் பண்ணுவாங்க. அத வச்சு மத்திய அரசும், மாநில அரசுகள் இது நடக்கும். டாக்ஸ் இருக்கும். பிறகு ஒரு ஃபார்முலா தயார்படும். இதெல்லாம் ரொம்ப தூரத்துல இருக்குங்க. நான் தான் சொல்லுது பாருங்க, இன்னும் மணமகள் யாரு தெரியாது. மணமகன் தெரியாது. இதுக்குள்ள அவங்களுக்கு பொறக்க போற பேரனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு நடந்துட்டு இருக்கு. இது ஒரு இஷ்யூவா பப்ளிசிட்டி பண்ணியாச்சு. இது இஷ்யூவா ஹெட்லைன்ஸ் வந்தாச்சு. இதுக்கு மேல சரி இந்த மீட்டிங் அப்புறம் அடுத்த மீட்டிங் என்ன பண்ண போறாரு? இதுல ராகுல் காந்தி இது மேல ஒண்ணும் குரலே குடுக்கல. நீங்க பார்த்தீங்களா? மத்த எதிர்க்கட்சிகள்ல இந்தி கூட்டணியில கூட மத்தவங்க ஜாஸ்தி ஒண்ணும் பேசல. ஓகே. இதற்கு தவிர்த்து நேற்று அ உள்துறை அமைச்சர் பாராளுமன்றத்தில பேசும்போது எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்காரு. நீங்க வந்து வேணுன்ட்டே ஒரு தேர்தலுக்காக ஒரு மொழி பிரச்சனைய கிளப்புறீங்க. தெற்கு, வடக்கு இது மாரி ஒரு நார்த், சவுத் மாரி ஒரு இது பண்றீங்க. இத நாங்க இந்த சேலஞ்ச எடுத்துக்க தயார். நாங்க எதுவுமே பண்ணுனது கிடையாது. அது வேற அனவுன்ஸ் பண்ணிட்டாரு. இனிமே மத்திய அரசுலேருந்து அந்தந்த மாநிலங்களுக்கு போகும்பொழுது, அந்தந்த மாநில மொழியில தான் நாங்க லெட்டர் அனுப்ப போறோம். டிசம்பர்லேருந்து. நாங்க ஹிந்தி திணிக்கல. அதாவது திமுகவோட இந்த அரசியல் பிளாங்க் இருக்கு பாருங்க, அது ஒண்ணும் இல்லாம பண்ணிடுவோம். இது ஒண்ணுமே முழுக்க முழுக்க ஒண்ணுமே பேசிஸ் இல்லாத ஒரு கேம்பெயின். அப்படின்னு பாருங்க மத்திய அரசும் சரி, மத்திய பாஜகவிலயும் இத ரொம்ப தீவிரமா இது பண்ணியிருக்காங்க. இத சொல்லி நீங்க மக்கள ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணீங்கன்னா, வி வில் எக்ஸ்போஸ் யூ. அப்படின்னு அவங்க ஒரு ஆல்ரெடி இதுல இந்த சந்தேகம் மத்திய அரசுல உண்டு இல்லைங்க. தேசிய அளவுல இருக்கிற எதிர்க்கட்சிகளுக்கும் சந்தேகம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டாலின் எதுக்கு இவ்வளவு பெருசு பண்றாரு? என்ன இருக்கு இதுல? இல்ல பஞ்சாப்ல இருந்தெல்லாம் வந்து பகவத் மான் சிங் அவர்கள் வந்திருக்கிறாரு. அங்க சிரோமணி அகாலிதளம் கட்சியில இருந்தெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கல்ல. சோ அப்போ இது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா கருதப்படுது. இப்போ ஒரிசா மாநிலத்துல முக்கியத்துவம் இல்ல.
இல்லைங்க, அவங்க பிஜேபிக்கு எதிர்த்து ஒரு கூட்டணி நடக்கிறதுனா அவங்கள கலந்துட்டா நமக்கு நல்லது தானே வர்றாங்க. 2 விஷயங்க. எந்த மாநிலங்கள் பாதிக்கப்படும் நினைக்கிற மாநிலங்கள் வருவது ஒரு விஷயம். 2வது பிஜேபிக்கு எதிர்த்து எந்த கூட்டணி இருந்தாலும் நம்ம அதில் கலந்துட்டா, இப்போ பகவத் மானுக்கெல்லாம் எத்தனை பிரச்சனைங்க பஞ்சாப்ல. விவசாயி போராட்டத்தை அடிச்சு நொறுக்கி அவங்களாம் குழப்பிட்டாங்க. இப்போ கேஜ்ரிவால் அங்கேருந்து ராஜ்யசபா மெம்பர் ஆனான்னு பார்க்குறாரு. பகவத் மானுக்கு எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அதை விட்டுட்டு டீலிமிட்டேஷன்ல பஞ்சாபுக்கு சீட் அதிகம் தான் போகுது, குறைய போகுது இல்லை. இது ஒன்னில்லாத மேட்டர்ல கலந்துக்கிறவங்களுக்கும் தெரியும் இது. இது ஒரு நாள் சும்மா சுற்றுப்பயணம். பிஜேபி எதிர்த்து எது பண்ணாலும் நம்ம கலந்துக்கணும்னு ஒரு நிர்பந்தம் இருக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி. தில்லியில இவ்வளவு உதவ வாங்கிட்டு இப்ப என்ன, இதுக்கு என்ன இம்பாக்ட்? இங்க நான் சொல்றேன் பாருங்க, புது தில்லியில இருந்து இதுக்கு ஒண்ணுமே முக்கியத்துவம் கிடையாது. ஏன்னா ஒரு ஃபார்முலா வந்து அதுல தமிழ்நாடுக்கு அநியாயம் நடக்குது, இல்ல தென் மாநிலங்களுக்கு ஒரு அநியாயம் இருக்கு தெரிஞ்சா அது வேற மேட்டரு. அதான் பேசிஸ் இல்லாத ஒரு இது. நீங்க என்ன அடிச்சிட்டீங்க, பிக் பாக்கெட் பண்ணிட்டீங்க, நான் இது பண்ணிட்டீங்க, அது பண்ணிட்டீங்கன்னு நான் முன்கூடியே போய் சொன்னானா அது போலீஸ் ஏத்துப்பாங்களா? ஸோ மக்கள் மத்தியில இது ஒரு பெரிய பிரச்சனையா தெரியல. மக்களுக்கு என்ன தெரியுதுன்னா முழுக்க முழுக்க அரசியல் நடக்குது. இது தமிழ்நாடு மக்களுக்கும் தெரியுது. சரி நடக்கட்டும். ஏன்னா பாருங்க, இதெல்லாம் காமிச்சு என்ன நடக்குது, இதை எதுக்கு பண்றாங்க? தமிழ்நாடுல உள்ள லோக்கல் கவர்னன்ஸ் இஷ்யூஸ் பாருங்க, டாஸ்மாக் மேட்டர் பாருங்க, ஊழல் மேட்டர்லாம் பாருங்க, எத்தனை பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். எதை இந்த 5 ஆண்டு காலத்தில் சாதிச்சிருவோம், இதை முடிச்சிருவோம், அதை பண்ணுவோம், அந்த மாதிரி எத்தனையோ பண்ணுவோம் சொன்னது ஒன்றும் ஆகலை. பாருங்க, அநியாயம் நடந்த பிறகுதான் அநியாயம் நடக்குதுன்னு சொல்ல முடியும், இல்லை அநியாயம் நடக்கிற மாதிரி இருந்தா. இப்போதைக்கு ஒண்ணுமே ஆரம்பமா இல்லை. அநியாயம் நடந்ததுன்னா கட்டாயம் பேசணும் எல்லாரும். நானே பேசுவேன், நீங்களும் சொல்வீங்க, எல்லாரும் சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு எதிர்த்தியே அப்படி இருக்குது. அந்த மாதிரி இல்லாத போது இருக்கிற மாதிரி எதுக்கு இந்த பூதம்? அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை வந்து முன்னெடுத்து சென்றுட்டு இருக்கிறார் தமிழ்நாடு பாஜக சார்பில். அதுல வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். நாடகம் நடத்துகிறது திமுக அரசு அப்படிங்கிறதுல வந்து குறிப்பிட்டிருக்காரு. பாலியல் குற்றங்கள் அதிகமா இருக்கு, ஆங்காங்கே சட்ட ஒழுங்கு ரொம்ப சீர்கிட்டு போயிருக்கு, இன்னும் பல விஷயங்களை வந்து திமுக அரசு பேசாம வேறு விஷயங்களை திசை திருப்பி நாடகம் நடத்துகிறது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து வந்து ஏற்புடையது. இப்ப நான் சொல்வதும் அதே தானேங்க சொல்றேன். இது ஒரு டைவர்ஷன். இதுல பொலிட்டிக்கல் அவுட்கம் 0. ஆனா உங்களுக்கு எல்லா எதிர்க்கட்சிகளும் உங்க குரல் கொடுத்ததுல எல்லாரும் கூட வர்றாங்கன்னு நீ காமிக்கிறீங்க. ஆனா இஷ்யூ, அதாவது இந்த டீலிமிட்டேஷன் இஷ்யூல ஓரோர கட்சிக்கு என்ன கருத்து, ஓரோர முதல்வருக்கு என்ன கருத்து, நீங்க சொல்வது போல எல்லாரும் ஒத்துக்கிறாங்களா? இல்ல எல்லாருக்கும் பாருங்க, எல்லாருக்கும் நியாயம் நடக்கணும்னு சொன்னா எல்லாரும் இதுல ஒண்ணும் மாற்று கருத்து இருக்காது, நாமளும் அதான் சொல்லுவோம். ஆனா நீங்க இதை ரொம்ப பில்டப் பண்ணிட்டீங்க. இந்த பில்டப் உங்களுக்கு அரசியல் லாபம் தராது. ஒண்ணு. 2வது நான் சொல்வது என்னன்னா, நாடகங்கிறது நாடகம் தான். ஏன்னா இது பாருங்க, இது அடுத்த கட்டம் என்ன, இதுக்கு மீட்டிங் நடத்திட்டீங்க, வந்துட்டாங்க, ரெசல்யூஷன் போட்டீங்க, நீங்க மோடி எதிர்த்து ஒரு கூட்டணியை திருப்பி உங்க இதுல பண்றீங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்ணி மமதா பேசாம ஆயிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஒரு காலத்துல நிதிஷ்குமாரும் பண்ணிட்டு இருந்தாரு. இப்ப அவரும் அடங்கி போயிட்டாரு. அவர் அடங்கி ஓட்டி போல, சைடே மாறிட்டார், திருப்பியும் இந்த பக்கம் தேசிய ஜனநாயக கூட்டணியில வந்துட்டார். அதாவது என்ன குவன், சில சமயம் சீஃப் மினிஸ்டர்ஸ், இந்த மாதிரி ஒரு ரீஜனல் பார்ட்டி சீஃப் மினிஸ்டர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண ஒரு கூட்டணியை வந்துடும், திருப்பி உசுறு வந்துடும், அந்த மாதிரி வராதுங்க. ஏன்னா தமிழ்நாடு தேர்தலில் நீங்க தமிழ்நாடு மேட்டர்ல தான் நீங்க ஃபைட் பண்ண போறீங்க. அதை நீங்க எவ்வளவுதான் டைவர்ஷன் பண்ணுங்க, டிராமா பண்ணுங்க, இது பண்ணுங்க, அது மக்கள் எப்படி எடுத்துக்க. ஏன்னா இந்த பிரச்சனை இருக்கு பாருங்க, இந்த ஹோல் இஷ்யூ இந்த காமன் பீப்புள் புரிஞ்சுக்க முடியாதுங்க. டீலிமிட்டேஷன் என்ன, இப்ப நம்ம பத்திரிகையாளர்களுக்கு பல பேருக்கு புரியலையே இது. ஏதோ உரிமை பறிக்கப்படுறது எல்லாரும் டிவி முதற்கொண்டு சொல்லிட்டே போறாங்க. பட் என்னன்னு எக்ஸாமின் பண்ணாங்களா? இந்த மேட்டர் வந்து இது காம்ப்ளிகேட்டட் மேட்டர், இதுல பல கருத்துக்கள் இருக்குது. ஆனா அதே நேரத்தில் இது வெறும் தமிழ்நாடு தேர்தலுக்கு உபயோகப்படுத்துற மாதிரி ஒரு மத்திய அரசுக்கிறதுக்கு ஆயுதம் மாதிரி உபயோகப்படுத்துறாங்க. இந்த ஆயுதம் ஃபெயில் ஆயிடுங்க. இது ஒன்றும், ஏன்னா ஒன்று கிரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் இது ஆடும். ஏதாவது ஒரு டீலிமிட்டேஷன் முதல்ல போறதுக்கு முதல்ல சென்சஸுக்கான தயாரிப்பு இருக்கா பாருங்க. சென்சஸ்க்கே ஒன்றும் ஆரம்பம் இல்லையே. கணக்கீடுக்கு பிறகுதான் வர மேட்டர் இதெல்லாம். மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் சமீபத்தில் டெல்லிக்கு வந்து விசிட் பண்ணியிருந்தாரு. அங்கு அவருடைய வழக்கறிஞரையும் பல முக்கிய பிரமுகர்களையும் சந்தித்ததாக ஒரு தகவல் வந்து இருக்கு. அங்க யாரையெல்லாம் சந்தித்தார் சார் செந்தில் பாலாஜி? நான் கேள்விப்படுறது லாயர்ஸ் தான் கன்சல்ட் பண்ணாரு. அதாவது என்னன்னா, இப்ப டாஸ்மாக் விவகாரம் வந்துருச்சு, இந்த இதுல எனக்கு திருப்பி என்ன கைது பண்றதுக்கான இது இருக்குதா, அப்படி இருந்தா நம்ம லீகலா என்ன பண்ணணும்,
அப்படி இருந்தா முன்ஜாமீன் வாங்குறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், இதுல திருப்பி என் மேல ஆக்ஷன் எடுப்பாங்களா, இதுல நம்மள இன்வால்வ் பண்ற மாதிரி என்ன இருக்குது, அதுக்கு நம்ம டிஃபென்ஸ் என்ன, இது எப்படி செய்யறோம், இது இது என்ன புதுசா இது கிளம்பி இருக்கு. ஏன்னா இதுவரையில் செந்தில் பாலாஜி மேல இருக்க குற்றச்சாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற இந்த மேட்டர் இல்லை, டாஸ்மாக் மேட்டர் இல்லை, இது புதுசா வந்திருக்கு. இது பார்த்தாலே பெருசா இருக்குது. செந்தில் பாலாஜிக்கு தெரியும் அமலாக்கத்துறை எந்த மாதிரி அளவுல இறங்கியிருக்காங்க இதுல. நீங்க சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் பார்த்தீங்கன்னா இல்ல இல்ல இது என்ன நீங்க எதுக்கு இவங்களை பிடிச்சி அந்த மாதிரி விட்டாங்களே ஒழிய அந்த இன்வெஸ்டிகேஷன் பர்டிகுலர் இஷ்யூக்குள்ள போல அவங்க. நீங்க என்ன எல்லாரையும் பிடிச்சி வச்சுருக்கலாமே, இரவு நேரத்தில் சோதனை பண்ணிக்கலாமே, அந்த மாதிரி மேட்டர்ல தான் கேட்கறாங்க. அப்படி ஏதாவது ஆர்டர் போட்டாங்க வச்சுக்கோங்க, உடனடியாக அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்துக்கு வந்துடும். சுப்ரீம் கோர்ட்டுக்கு உடனே வந்து அது ஸ்டே வாங்கிடுவாங்க. ஏன்னா பாருங்க இதுல எக்கச்சக்கமா மேட்டர் வந்திருக்குங்க. நான் கேள்விப்படுறது என்னன்னா ரொம்ப பெரிய பயங்கர விஷயம் அது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இதுல பல உண்மைகள் இருக்குன்னு. இந்த அமலாக்கத்துறை ஆக்ஷன் முன்னாடி எல்லாருக்கும் தெரியும் டாஸ்மாக்ல ஊழல் இருக்குன்னு. இதுல யாருக்குமே ஆச்சரியம். உங்களுக்கு ஆச்சரியமா இருந்ததா? இந்த மேட்டர் வந்தவொடனே என்ன சொன்னா, இது தெரிஞ்ச மேட்டர் போல தானே இருக்குது. இப்ப இல்லைங்க, நான் சொல்லல திமுக அரசு ஆட்சிக்கு வந்த பிறகு வந்த மேட்டர்ல, இதுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கு. இது அதனால தான் பாருங்க அதிமுக கூட இதுல ரொம்ப பெருசா இதுல பேச விரும்பல. ஏன்னா எந்த பக்கம் திரும்புமோ தெரியல. இப்போ அதிக அதிகாரி லெவல்ல டாஸ்மாக் இருக்குது. விவகாரத்தில் அவங்களும் சிக்குவாங்க அப்படின்னு சொல்ல வரீங்களா நீங்க? இல்லைங்க, அவங்க எல்லா பீரியடும் எக்ஸாமின் பண்ணுவாங்கல்ல, எத்தனை பணம் இந்த மாதிரி போயிருக்கு. டாஸ்மாக் விவகாரம் நம்ம எடுத்து சொல்ல வேண்டியது நம்ம கடமை. என்ன மேட்டரு? சத்தீஸ்கர்ல நடந்த மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு. அரசுக்கே, அரசு நிறுவனத்துக்கே ஒரு மோசடி ஏற்பட்டிருக்கு. அந்த மோசடி செய்தவர்கள் யார்? டாஸ்மாக்ல வேலை செய்யும் அதிகாரிகள், உயர் அதிகாரிகள், அண்ட் அது கூட இருக்கிற அரசியல்வாதிகளும் இருப்பாங்கல்ல. இப்ப அந்த அரசியல்வாதிகள் இவரா அவரா, இது ஒரு கேள்வி வருது. இவர்களா இல்ல முன்ன இருந்தவர்களா? அதாவது இது இது பாருங்க, இது இந்த மோசடி வந்து இதை புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, யாருக்கு இது நஷ்டம்? தமிழ்நாடு மக்களுக்கு நஷ்டம். 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி எது தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய இது வெளியில சுத்திட்டு இருக்குன்னா அந்த பணம், அதுல எவ்வளவு திட்டங்கள் நிறைவேறலாம், நீங்க எவ்வளவு குடிநீர் திட்டம் வரலாம், எவ்வளவு குடியிருப்பு திட்டங்கள் நீங்கள் பண்ண முடியும், விவசாயிகளுக்கு எதெல்லாம் செய்யலாம் பாருங்க. அரச பணத்தை பறிக்கிறதுனா என்னன்னா இவங்க ஏழைகளுக்கு சேர வேண்டிய விஷயம் சேராம போகுது. இதுல நீங்க அழுதுட்டே இருக்கீங்க, ஃபண்ட் இல்ல ஃபண்ட் இல்ல. நீங்க கலெக்ட் பண்ண வேண்டிய ஃபண்ட் ஒழுங்கா கலெக்ட் பண்ணல நீங்க. இப்ப அதை பத்தி கவலை இல்லை. டிஎம்கே தமிழ்நாடு அரசுக்கும் நமக்கு வரலையேன்னு கவலை இல்லை. அதுதான் ரொம்ப வருத்தத்தக்க விஷயம். ஏன்னா பாருங்க, இடி வந்து விசாரிக்க தடை விதித்திருக்கிறது சென்னை ஹைகோர்ட். சோ இதை நம்ம பார்க்கும்போது இப்ப தமிழ்நாடு அரசு கொஞ்சம் இதன் மூலியமா ஒரு பெருமூச்சு விட்டுருக்கா, இல்ல இடியோடைய அடுத்த மூவ் வந்து என்னவா இருக்கும்? அது பாருங்க, அது 25ஆம் தேதி வரை கேட்டிருக்காங்க. எந்த விதமான தடை வைத்தாலும் அமலாக்கத்துறை சுப்ரீம் கோர்ட் வருங்க, இதை எடுத்து சேலஞ்ச் பண்ணிட்டு வரும். ஆமா. அவ்வளவு ஈஸியா மேட்டர் நிறுத்த முடியாதுங்க. ம். அவங்க பாருங்க இத்தனை நாளா இன்வெஸ்டிகேட் பண்ண பிறகுதான் இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன முயற்சி செஞ்சாலும் சரி, இல்ல இந்த அரசியல்வாதிகள் என்ன முயற்சி செஞ்சாலும் சரி, கோர்ட் மூலமா வக்கீல் மூலமா இருந்தாங்க, இந்த மேட்டரை நிறுத்த மாட்டாங்க. இது தில்லியிலே ஆர்டர் இருக்கு, இந்த மேட்டர்ல முழுமை உள்ள போங்க. இதுல அதாவது என்ன, இதுல என்ன மேட்டர்? அரசுக்கு சேர வேண்டிய பணம் பாருங்க, ஏன் அமலாக்கத்துறை வந்தது? இதுல மணி லாண்டரிங் ஆயிருக்குதுங்க. மணி லாண்டரிங்னா என்ன? ஒரு ஏதோ ஒரு பணத்தை இது பண திருட்டு தானே, இது லூட்டு. அரசுக்கு சேர வேண்டிய பணம் சேரலைன்னா அது இப்ப அதுல இருந்து பணம் வெளியில சுத்துறது. இதுல பல பேர் சொல்றாங்களா, அப்போ அன்று தியாகராஜனே சொன்னாருங்கிறாங்க, அமைச்சர் தியாகராஜனே சொன்னாரு 20,000 30,000 கோடி சொல்லி இருக்குன்னு அந்த போன் டேப்பிங் எல்லாம் வந்தது இல்ல. அதனால இது என்னது எப்படி என்ன கேட்டீங்கன்னா, இந்த மேட்டர் சீரியஸ் மேட்டரு. இதுல மூச்சு விட முடியும் மூச்சு விட முடியாத விஷயம் இல்லைங்க. அரசுக்கு சேர வேண்டிய பணம் வந்து சேரணும். இதுவரை உங்கள் பல்வேறு கருத்து எங்களுக்கு வந்து மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.